முதலில் அனைவருக்கும் பாரதிய ஜனதா கட்சியின் 5 ஆண்டு தொடக்க விழாவின் வாழ்த்துகளும், அதற்கு பின்பும் 5 ஆண்டுகள் நாங்கள் மறுபடியும் ஆட்சிக்கு வருவோம் என்ற உறுதிப்பாட்டோடு உங்களது வாழ்த்துக்களையும் பெற்று இந்த 5வது ஆண்டு விழா தொடக்கம் இந்தியா முழுவதும் கொண்டாடப்படுகிறது. ஒவ்வொரு தலைநகரங்களிலும் பத்திரிகையாளர்கள் சந்திப்பு இருக்கிறது, பொதுக்கூட்டங்கள் இருக்கிறது. இன்று நான் நாகர்கோயிலில் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்கிறேன். மத்திய அமைச்சர் மதுரையில் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்கிறார். ஆக நாடு முழுவதும் மத்திய அரசின் சாதனைகளை எடுத்து சொல்ல இருக்கிறோம். அது மட்டுமல்ல, தமிழகத்தில் 40 பாராளுமன்ற தொகுதிகளிலும் மத்திய அரசின் சாதனையும், காவிரியில் தமிழகத்திற்கு கிடைத்திருக்கின்ற நியாயத்தையும், பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சியில்தான் இதுவரை மறுக்கப்பட்ட காவிரி கிடைத்திருக்கிறது என்பதை மக்களுக்கு தெளிவாக எடுத்துச் சொல்வதற்கும் 40 பாராளுமன்ற தொகுதிகளிலும் பொதுக்கூட்டங்கள் நடைபெற இருக்கிறது. வாக்குச்சாவடி அளவிற்கு 66,000 வாக்குச்சாவடிகளிலும் நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்கிறது. துணிச்சலோடு நாங்கள் மக்களை சந்திப்போம். ஏனென்றால் எங்களது ரிப்போர்ட் கார்டு படி என்னென்ன சாதனைகள் செய்ய வேண்டும் என்று மக்களுக்கு நினைத்தோமோ அதை 4 ஆண்டுகளில் செய்து இதை செய்திருக்கிறோம். அதனால் உங்களது வாக்குகளை எங்களுக்கு கொடுங்கள் என்ற ஒரு நிலைப்பாட்டை தான் நாங்கள் எடுத்திருக்கிறோம். கடந்த 10 ஆண்டுகள் ஊழல் மிகுந்த ஆட்சியில் இருந்து ஆட்சியை கைப்பற்றி 4 ஆண்டுகளுக்குள் இன்று இந்தியாவின் பெருமை, பொருளாதாரம், சமூக அந்தஸ்து எல்லாம் தலை நிமிர்ந்து நிற்கிறது என்றால் அதற்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மோடி அவர்கள் காரணம். சாலை போடப்பட்டது. போன வாட்டி 14 கிலோமீட்டர் தான், இன்று ஒரு நாளைக்கு 27 கிலோமீட்டர் போடப்படுகிறது. அதே மாதிரி ஜன்தன் திட்டம் என்று 30 கோடி மக்களுக்கு, இன்று வங்கி கணக்கே இல்லாத மக்களுக்கு வங்கி கணக்கு தொடங்கப்பட்டிருக்கிறது. அதே போல முத்ரா வங்கி திட்டம் என்று 7 கோடி மக்களுக்கு சிறு குறு தொழில் அவர்களுக்கு உதவி செய்வதற்கு பணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, லோன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 50 மருத்துவக் கல்லூரிகள் தொடங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் 1-2 வாரத்தில் தமிழகத்தில் எய்ம்ஸ், தஞ்சைக்கா மதுரைக்கா என்ற அறிவிப்பு வந்துவிடும். 360 கோடி ரூபாயில ஸ்ரீபெரும்புதூர்ல இங்கே தடுப்பூசி மையம் ஒன்று மத்திய அரசினால் நிறுவப்பட்டிருக்கிறது. 10 லட்சம் கோடி ரூபாய்க்கு சாலை வசதி திட்டங்கள் தமிழகத்திற்கு மட்டும் திட்டமிடப்பட்டிருக்கிறது. உதான் திட்டத்தின் மூலம் சேலத்திற்கு விமானம் விடப்பட்டிருக்கிறது. ஹோசூர், வேலூர், காரைக்கால் போன்ற இடங்களுக்கு சிறு விமான திட்டம் வர இருக்கிறது. இணைய குமரி துறைமுகம் 28,000 கோடி ரூபாயில் நிறுவப்பட இருக்கிறது. 6.5 லட்சம் கோடி ரூபாயில் டிஃபென்ஸ் காரிடார், இராணுவ தளவாடங்கள் தொழிற்சாலை 5 நகரங்களில் நிறுவப்பட இருக்கிறது. 12 நவீன நகரங்கள் நமது மாநிலத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டு மேம்படுத்தப்பட்டு இருக்கிறது. நாடு முழுவதும் 128 மாவட்டங்கள் தேர்ந்தெடுத்து அதில் 2 மாவட்டங்கள் தமிழகத்தில் விருதுநகர், ராமநாதபுரம் தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த மாவட்டம் தனி கவனம் மத்திய இராணுவ அமைச்சரால் செலுத்தப்படுகிறது. ஆக தமிழகத்திற்கு என்று இத்தனை திட்டங்களை எங்களால் சொல்ல முடியும். இன்னும் தமிழகத்திற்கு பல நல்ல திட்டங்கள் வர இருக்கிறது. அதனால் தமிழக மக்கள் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவு தெரிவிப்பார்கள். எத்தனை எதிர் விமர்சனங்கள் வந்தாலும் அதை வருங்காலத்தில் பாஜக ஒன்றுதான். ஏனென்றால் கருத்து கணிப்புகள் கூட 70% மேல் பிரதமர் மோடி தான் மறுபடியும் வர வேண்டும் என்று சொல்கிறது. அதனால் நிச்சயமாக பாஜக மறுபடியும் ஆட்சியை பிடிக்கும். இந்த ஓராண்டு காலம் நாங்கள் செய்த சாதனைகளை மக்களுக்கு எடுத்து சொல்வதற்காகவே இந்த ஓராண்டு காலம் எங்களுக்கு போதாது என்ற அளவிற்கு எங்களது சாதனைகள் இருக்கிறது. பாஜக ஆட்சிக்கு 4 ஆண்டு ஆகுது. 4 ஆண்டுல வருஷத்துக்கு 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு சொன்னீங்க. இதுக்கு எத்தனை கோடி பேருக்கு? அதான் ஒரு நிமிடம். சிறு குறு தொழிலுக்கு மட்டும் 7 கோடி பேருக்கு நாம் கடனுதவி கொடுத்திருக்கிறோம். வேலை வாய்ப்பு என்பது அவர்களையும் முதலாளிகளாக்கி இருக்கிறோம். 8 கோடி பேரை முதலாளிகளாக்கி இருக்கிறோம். அதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த 8 கோடி பேர் சிறு குறு தொழில் அவ்வளவு பேர் அவங்க கடன் வாங்கினார்கள் என்று அவர்களுக்கு கீழே மினிமம் 4 பேர் வேலை செய்வாங்க. அதற்கு மேல வேலை செய்யலாம். 2 பேர் வேலை செஞ்சா கூட 16 கோடி பேருக்கு தொழில் வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. கணக்கே இருக்கிறது. அது மட்டும் இல்லை, இதுல 50% பேர் தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவர்கள், 25% மேல் பெண் தொழில் முனைவோர்கள்,
ஆக பரவலா எல்லாத்துக்கும் கொடுக்காம, வேண்டியவங்களுக்கு கொடுக்காம, பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சகோதரர்களுக்கு ஒரு சதவீதம் விகிதாச்சாரம், பெண்களுக்கு விகிதாச்சாரம் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் பெருமையோடு பதிவு செய்கிறேன். தமிழக மக்களுக்காக என்ன செஞ்சிருக்கீங்க மேடம்? நான் ஒரு பட்டியலே போட்டேன்ப்பா தமிழக மக்களுக்காக. சாதாரண மக்கள் வங்கி கணக்குல மினிமம் வங்கி தொகை வந்து வைக்கலன்னா மாதம் 80 ரூபாய் பிடிக்கிறாங்க. இல்ல இல்ல சாதாரண மக்கள் வந்து இல்ல 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 சாதாரண இல்ல இல்ல தம்பி இல்ல, இதுல அதாவது 5000 மினிமம் இருக்கணும், 80 ரூபாய் பிடிக்கிறாங்க. இது எல்லாமே தவறான தகவல். இன்னும் சொல்ல போனா அவர்களுக்கு 1500 ரூபாயில இருந்து 15000 வரைக்கும் அவங்க எந்த கேரண்டியும் இல்லாம அவங்க கடன் பெற்றுக்கொள்ளலாம் என்று ஒரு ப்ரொவிஷன் இருக்கு. அதை கூட பல பேர் பயன்படுத்தவில்லை, வங்கிகள் அதை கொடுக்கவில்லை என்ற ஒரு தகவலும் நேற்று வெளியாகி இருக்கிறது. அதனால இது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை பொறுத்த மட்டில் நேர்மறை தகவல்களை விட எதிர்மறை தகவல்கள் மிக அதிகமாக பரவுகிறது. இதெல்லாம் தவறான தகவல் என்று நான் சொல்றேன். SBI வங்கியில என்னுடைய கணக்கிலேயே நான் காசு இல்லைன்னு சொல்லி -1000 ரூபாய் ஜன்தன் திட்டத்துல உங்களுக்கு இதுக்கு மேல தம்பி இப்பதான் தெரியுது எனக்கு. ஜன்தன் திட்டத்துல யாரு வங்கி கணக்கு தொடங்கணும், யாரு வங்கி கணக்கு தொடங்கணும்னா இது வரைக்கும் வங்கி கணக்கே இல்லாதவங்க தொடங்கணும். நீங்க தொடங்கினா எப்படி அது சரியா வரும்? உங்களோட கணக்கு எப்படி சரியா வரும்? நான் அதுல பாதிக்கப்பட்டிருக்கேன்னு சொல்றேன். இந்த மாதிரி ஏராளமான இல்ல வாங்க நம்ம விவாதம் செய்யலாம். நானும் டேட்டாவை கொண்டு வரேன், நீங்களும் டேட்டா கொண்டு வர. ஜன்தன் திட்டம் என்பது ஜீரோ பேலன்ஸ் திட்டம் என்பதே சொல்லப்பட்டது. அது மட்டும் இல்ல, ஒரு நிமிடம். ஜன்தன் திட்டத்துல வெறும் ஜீரோ பேலன்ஸ் மட்டும் இல்ல, இன்னைக்கு விவசாய கடனா இருக்கட்டும், இன்னைக்கு 80 பேர் நம்ம KK நகர்ல மழை வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட பணத்தை வாங்குறதுக்கு 80 பேர் செத்து போனாங்க. ஆனா இன்னைக்கு எல்லாருக்கும் நேரடியாக போகுது. கேஸ்ல வர்ற மானியம், எல்லா மானியம் இன்னைக்கு தமிழக முதல்வர் சொல்கிறார், விவசாயிகளுக்கு அவர்களின் மானியமும் கடனும் நேரா வங்கி கணக்கு போகுதுன்னு. வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நேரா வங்கி கணக்கு, யாரும் லைன்ல நிக்க வேண்டியதில்லை, கஷ்டப்பட வேண்டியதில்லை. ஆக ஜன்தன் திட்டம் என்பது ஏதோ சாதாரண திட்டம் நினைக்காதுங்க. 30 கோடி மக்களை வங்கி கணக்குள் கொண்டு வந்து அவர்களுக்குள்ள பண பரிவர்த்தனை அத்தனையும் 30 கோடி மக்களுக்கு 4 ஆண்டுகள்ல ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறோம் என்பது எவ்வளவு பெரிய சாதனைப்பா. மக்களின் வாங்கும் சக்தி அதிகரிச்சிருக்கா மேடம்? நிச்சயமா அதிகரித்திருக்கு. நான் ஒரே ஒரு கணக்கு சொல்றேன். நீங்க சொன்னீங்க 2 சக்கர வாகனம் மட்டும் தமிழ்நாட்டுல இந்த 4 வருஷத்துல 25% அதிகரிச்சிருக்கு. வாங்கும் சக்தி தானே இது. 20 நீங்க வேணா எந்த 2 சக்கர வாகன 4 சக்கர வாகன நிறுவனங்களுக்கு போய் கேட்டுக்கொள்ளலாம். அது மட்டும் இல்ல, வீடு வாங்குறவங்களுக்கு பண மதிப்பிழப்பு நடவடிக்கைக்கு பின்பு வீடு வாங்குவது அஃபோர்டபிலிட்டி அதிகம் இருக்கு. அதாவது வாங்கும் தன்மை அவர்களுக்கு அதிகரித்து இருக்கிறது. அது மட்டும் இல்ல, ரியல் எஸ்டேட், காய்கறி, மளிகை, பருப்பு விலை எடுத்துக்கோங்கப்பா. எப்ப அதுக்கு முன்னால எப்படி இருந்து இப்ப இருந்தது? பெட்ரோல் இல்ல நீங்க வாங்கும் சக்தின்னு கேட்டீங்க, நான் வாங்கும் சக்திக்கு பதில் சொன்னேன். பெட்ரோல் டீசல் விலை இன்னைக்கு மரியாதைக்குரிய நிதின் கட்கரி தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். அத்தனை மாநிலங்களும் எங்களோட ஒப்புக்கொள்ள வேண்டும், நாங்க ஜிஎஸ்டிக்குள்ள அதை கொண்டு வரணும். ஜிஎஸ்டிக்குள்ள கொண்டு வந்தா மிக அதிகமாக விலை குறையும், அதனால மாநில அரசும் பலனடையும். அதனால நாங்க முயற்சி செய்யாம இல்லை. ஜிஎஸ்டிக்குள்ள வருவதற்கு மாநிலங்கள் உதவி செய்ய வேண்டும். வெகு விரைவில் அது ஜிஎஸ்டிக்குள்ள வரும். அப்புறம் பெட்ரோல் டீசல் விலை எந்த அளவிற்கு குறைகிறது என்பதை நீங்கள் பார்ப்பீங்க. ஒரு அரசாங்கம் இல்லவே இல்ல, மாநிலத்திற்கு வரி வருவாய் குறையாது. இன்னைக்கு ஜிஎஸ்டியை நம்ம அறிமுகப்படுத்தும் போது மாநிலத்திற்குள்ள வரி வருவாய் எல்லாம் குறைஞ்சிரும் நாங்க. ஆனா இன்னைக்கு அதிகரித்து இருக்கிறது. அது மட்டும் இல்ல, எந்தெந்த மாநிலத்துக்கெல்லாம் குறைவா வருதோ 2 வருஷத்துக்கு அதை நாங்க தாங்கிக்கோன்னு சொல்லி இருக்கோம். ஆக எல்லாவற்றையுமே திட்டமிட்டு நீங்க எந்தெந்த மாநிலத்திற்கு குறைவா வருதோ அந்த மாநிலத்தோட ஜிஎஸ்டியோட வருவாயை மத்திய அரசு ஈடு செய்யும்னு சொல்லி இருக்கிறாங்க. ஆனா அதையும் மீறி தமிழகத்திற்கு அதிக வருவாய் வந்திருக்கிறது என்று அரசாங்கமே அறிவித்திருக்கிறது. அதனால எல்லாமே தவறாக முன்னிறுத்தப்படுகிறது. இதன் உண்மைத்தன்மை எடுத்து சொல்வதுதான் இப்பொழுது எங்களது கடமையாக இருக்கிறது என்பது எனது கருத்து. 4 ஆண்டு கால சாதனையில விவசாய கடன், கல்வி கடன் தள்ளுபடி பண்றதுக்கு மத்திய அரசு ஏதாவது திட்டம் வச்சிருக்கா? ஒரு நிமிடம். 2600 கோடி ரூபாய் அது பிரதமரும் சொல்லி இருக்காங்க, தமிழக முதலமைச்சரும் சொல்லி இருக்கிறாங்க. இந்தியாவிலேயே விவசாயிகளுக்கு அதிக கடன் கொடுத்திருப்பது
2500 கோடி இழப்பீடு, விவசாய பயிர் காப்பீடு அதிகமாக கொடுத்திருக்கிறது தமிழ்நாட்டுக்கு தாங்க. ஆக தமிழ்நாட்டில் உள்ள ஏழை விவசாயிகளுக்கு 2200 கோடி ரூபாய் காப்பீட்டு திட்டத்தின் மூலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் மோடி அவர்களின் நன்மை. நீங்க விவசாய கடன் தள்ளுபடி செய்யணும், அது மாநில அரசு சிந்திக்கட்டும். நாங்க பெங்களூர்ல ஒரே நாள்ல 56,000 கோடி ரூபாய் கடனை தள்ளுபடி செய்யணும், ஒரே ஒரு நாள் முதல்வராக இருக்கும்போது. அதனால காங்கிரஸ் கவர்மெண்ட்டை கேளுங்க. அதே மாதிரி தொலைநோக்கு திட்டம், சேலத்துல பசுமை காரிடர், எல்லாரும் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. ஒரு நிமிடம். அதாவது பாதையே, அது பேரே பசுமை பாதை தம்பி. நிச்சயமாக எந்த இழப்பும் ஏற்படாது என்பதை தெரிவித்து விட்டுதான் அந்த பாதையை அமைக்கப்படுகிறது. எல்லாவற்றிற்கும் எதிர்ப்பு வரும், ஆனா அதில் உள்ள நல்ல தன்மையை எடுத்து சொல்ல வேண்டிய கடமை எனக்கும் இருக்கு, உங்களுக்கும் இருக்குப்பா. அதுதான் நாங்க இந்த ஒரு வருடத்துல செய்ய வேண்டியது. நல்ல நல்ல திட்டங்கள் தமிழகத்திற்கு வரட்டும். நல்ல திட்டங்களை எல்லாம் எதிர்த்து போராடாதீர்கள். நல்ல திட்டங்களை எதிர்த்து போராடி தமிழகத்தை நீங்கள் மிகவும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய நிலையில் மாற்றினீர்கள் என்றால் எல்லா மாநிலங்களும் முன்னேறிவிடும். வருங்கால சந்ததியினர் நம்மை மன்னிக்க மாட்டார்கள் என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது எனது கருத்து. தூத்துக்குடியில தமிழக அரசு ஆய்வு செய்யணும் ஸ்டெர்லைட்னு சொல்லி மத்திய அரசு வலியுறுத்திருக்கு. ஏற்கனவே 13 உயிர்கள் இறந்திருக்காங்க. ஒரு பதட்டமான சூழ்நிலை. மீண்டும் ஆய்வு செய்வது அந்த ஆலையை மூடுறதுக்கா இல்ல அதனுடைய ஆலையை திறந்து பயன்பாட்டில் விடுறது? அதாவது ஆய்வு என்பது முடிவை தெரிஞ்ச பிறகு தானே சொல்ல முடியும். ஆய்வு நடக்குதுன்னு ஆரம்பிக்கும் போது மூடுறதுக்கா திறக்கிறதுக்கான்னு கேட்டா எப்படி? என்னை பொறுத்த மட்டும் ஒரு நிமிடம். அதாவது திருநாவுக்கரசர் சொல்றாரு, எப்படி வேணாலும் திறந்துருவோம், மூட வேண்டியதுதான். இது என்னடா இது? அவங்க திறப்பாங்களாம், யான் வாங்குறதெல்லாம் வாங்கிட்டு அவங்க திறந்துருவாங்களாம். ஆனா மூடணும் உடனே. மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சர் ஹர்ஷவர்தன் தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள், இது முழுவதுமாக சிந்திக்கப்படணும். இன்னொன்று, தமிழகத்தில் உள்ள மாசு கட்டுப்பாட்டு வாரியம், இதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு ஒரு பத்திரிகையில எந்தெந்த நாட்களில் ஸ்டெர்லைட் ஆலை அனுமதியை மீறி இருக்கிறது என்று ஒரு பட்டியல் வந்திருக்கிறது. இதில் பெரும்பான்மையான ஆண்டுகளில் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தை ஆண்டு இருக்கிறது. ஸ்டெர்லைட் இன்னைக்குள்ள பிரச்சனை இல்ல, 1996 இருந்து ஒரு பிரச்சனை. திராவிட முன்னேற்ற கழகம் அப்பெல்லாம் ஏன் வாய் திறக்கல? அப்ப திறக்கும் போது நாங்க அனுமதி செய்வோம், நாங்க எதிர்கட்சியா இருக்கும்போது நீங்க மூடணும். இது என்ன அரசியல் கேட்கிறேன். நான் சகோதரர் ஸ்டாலினை கூட இங்க வன்மையா கண்டிக்கிறேன். எதிர்கட்சி தலைவரா இருந்துட்டு டெய்லி அவர் அரெஸ்ட் ஆகணும்னு நினைக்கிறார். அரெஸ்ட் ஆனா ஏசி மண்டபம் தான் போறாருன்னு நான் கேள்விப்பட்டேன். அதையும் நான் விசாரிக்கணும்னு நான் இப்ப நினைக்கிறேன். ஏனென்றால் அவர்களுக்கு தினம் தினம் அரெஸ்ட் ஆகணும். அதாவது சென்னையில தான் கோட்டைக்கு வெளியே இப்படி பண்ணாரு, மதுராந்தகம் போயிட்டு இருந்தாரு. திடீர்னு ஸ்டாலின் அரெஸ்ட்னு நான் கேட்டது நேற்றைய நியூஸா இன்னைக்கு நியூஸ் அப்பான்னு கேட்டேன். பழைய நியூஸ் ஏதோ டிவியில போட்டுட்டு இருக்காங்களாப்பா அப்படின்னு. இது என்ன அரசியல் நான் கேட்கிறேன். இன்னைக்கு உண்மையிலே இன்னைக்கு நேர்மறை அரசியலை நோக்கி நாங்கள் எடுத்து செல்ல இருக்கிறோம். எந்த ஆலையில், எந்த இயக்கத்தில், எந்த அமைப்பில், எந்த திட்டத்தில் மக்களுக்கு எதிரானது இருந்தால் அதை எதிர்த்து போராடக்கூடிய முதல் கட்சியா நாங்க இருப்போம். இன்னைக்கு கூட நான் ஹர்ஷவர்தன் அவர்கள்ட்ட சொல்லி இருக்கிறோம், தீர விசாரியுங்கள். இன்னைக்கு ஒரு பத்திரிகையில மாசு கட்டுப்பாட்டு வாரியம் எந்த அளவிற்கு தவறு செய்திருக்கிறார்கள் என்ற செய்தி வந்திருக்கிறது. உண்மையிலேயே நிரூபிக்கப்பட்டால் எதிர்த்து போராடக்கூடிய முதல் கட்சியாக பாஜக இருக்கும். மக்களை காவு கொடுத்து விட்டு யாருக்கும் எந்த திட்டமும் தேவையில்லை. ஆனா நல்ல திட்டங்களையும் இவர்கள் எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் எனது கருத்து. மேடம், இந்த சாதாரண ஏழை மக்களின் வங்கி கணக்குல பணம் போடுறதா சொல்லிருந்தீங்க. இது வரைக்கும் எவ்வளவு பணம் நீங்க போட்டிருக்கீங்க பாஜக அரசு? அதே மாதிரி கருப்பு பணத்தை மீட்டு எடுக்கிறேன்னு சொன்னீங்க, என்ன பண்ணீங்க? அதே மாதிரி அதாவது இல்ல இன்னைக்கு வங்கி கணக்கு தொடங்கினது மூலமா அரசாங்கத்துக்கு மட்டுமே 30,000 கோடி ரூபாய்க்கு மேல மக்களுக்கு கிடைத்திருக்கிறது அந்த வங்கி கணக்கு மூலமாக. அது மட்டும் இல்ல, நீங்க என்ன கேட்டீங்கன்னா பண மதிப்பிழப்பு நடவடிக்கையின் மூலமா தான் இன்னைக்கு நாடு ஒரு திட்டத்திற்குள் வந்திருக்கிறது. இன்னைக்கு 1.5 கோடி பேர் இன்னைக்கு வருமான வரி செலுத்துபவர்களாக மாறி இருக்கிறார்கள். இவர்களெல்லாம் ஏமாற்றி கொண்டிருந்தவர்கள். 20 லட்சம் நிறுவனங்கள், யோசனை பண்ணி பாருங்க, 20 லட்சம் நிறுவனங்கள் போலி நிறுவனங்கள் என்று கண்டுபிடிக்கப்பட்டு இருக்கிறது. 20 லட்சம் நிறுவனங்கள் தான் யாரோட பணம்? மக்களோட பணம். மாற்றி மாற்றி புடுங்கி போட்டுக்கிட்டு இருந்த பணம்.
அதனால இன்னைக்கு கருப்பு பண ஒழிப்பு நடவடிக்கைக்கு பின்பு இந்த நாடு தூய்மை அடைந்திருக்கிறது என்பதை என்னால் தெளிவாக பதிவு செய்ய முடியும். இன்னைக்கு எல்லாம் எதிர்க்கிறாங்க. யார் எதிர்க்கிறாங்க? கருப்பு பணத்தை பதுக்கி வச்சவங்க தான் எதிர்த்து ஸ்டெர்லைட் விவகாரத்துல இந்த அனில் அகர்வால் சொல்லியிருக்காரு நேற்றைய முன்தினம், மத்திய மாநில அரசுடைய நான் ஒப்புதல் பெற்று மீண்டும் ஆலையை தொடங்குவேன்னு சொல்லியிருக்கேன். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, அவரு சொல்லட்டும்ப்பா, நீங்க ஹர்ஷவர்தனோட வார்த்தைகளை சொல்லுங்க. அதாவது ஒரு நிறுவனத்தின் தலைவரோ அதை தொடர்புடையவர்களோ அப்படித்தான் சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு மரியாதைக்குரிய ஹர்ஷவர்தன் என்ன சொல்லியிருக்கிறார்? நான் குழு அனுப்பி முழுமையாக சுற்றுச்சூழலை நான் பரிசீலிப்பேன்னு சொல்லியிருக்கிறார். அதே போல தமிழகத்தில் மாசு கட்டுப்பாடு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருக்கும்பொழுது மாசு கட்டுப்பாடு அதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறாங்க. அதிமுக மாசு கட்டுப்பாடு அதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறாங்க. அந்த அனுமதியை வைத்துதான் மத்திய அரசு முடிவு செய்யும். ஆனா இன்னைக்கு மத்திய அரசை நேரடியாக நாங்கள் ஆய்வு செய்வோம் என்று சொல்வது நாமெல்லாம் வரவேற்கணும். என்னை பொறுத்த மட்டில், மத்திய அரசை பொறுத்த மட்டில் நல்லது நடக்க வேண்டும் தமிழகத்திற்கு என்பதில் குறிக்கோளாக இருக்கிறார்கள். இது தவறாக பாஜக இன்னைக்கு காவிரியை பத்தி இவ்வளவு போராட்டம் பண்ணீங்க. இன்னைக்கு காவிரி முழுமையாக எந்தவித பாதிப்பும் இல்லாமல் பாஜக அரசுல தானேப்பா வருது. அதனால ஆரம்பத்தில் எல்லாரும் எதிர்ப்பீர்கள். இதே பத்திரிகை சகோதரர்களும் நடுநிலையாளர்களும் முதலில் நாங்கள் பாஜகவை தவறாக புரிந்து கொண்டோம், இனிமேல் நாங்கள் சரியாக புரிந்து கொள்கிறோம் என்று சொல்லும் காலம் வெகு தொலைவில் இல்லை என்பதை நான் தெரிவிக்கிறேன். பயங்கரவாதிகள் தீவிரவாதிகள் எல்லாம் ஊடுருவிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பாஜக தலைவர்கள் குற்றம் சாட்டி வராங்க. சுட்டு கொல்லப்பட்டவர்கள் எத்தனை பேர் பயங்கரவாதிகள்? அதே ஒரு நிமிடம், சுட்டு கொல்லப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை அங்கே ஏற்பட்டதை நினைத்து நான் மிகுந்த மன வருத்தம் அடைகிறேன். ஆனால் 40,000 பேர் அங்கே கூடினார்கள் என்றால் அதில் சுட்டு கொல்லப்பட்டது அப்பாவி பொதுமக்கள். அந்த அப்பாவி பொதுமக்கள் சுடப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை அங்கே வந்திருக்க கூடாது என்பதில் எனக்கு மிகுந்த முழுமையான கருத்து இருக்கிறது. அதனால் அந்த அப்பாவி மக்களுக்கு நாமெல்லாம் உதவி செய்ய வேண்டும். நாங்க அதற்கு உதவி செய்யறோம். என்ன பொறுத்த மட்டில் பாஜகவில் ஒரு குழு அமைத்து இருக்கிறோம். அந்த குழு அங்க ஃபேக்ட் ஃபைண்டிங் மட்டும் இல்ல, யாரெல்லாம் பாதிப்படைந்திருக்கிறார்களோ அந்த குடும்பங்களுக்கு சென்று அவர்களுக்கு என்னென்ன உதவிகள் தேவையோ, என்னென்ன பக்கபலமாக இருக்க வேண்டுமோ அதை செய்ய வேண்டும் என்பதைத்தான் நான் கட்சியின் அறிக்கையாக நான் கொடுத்திருக்கிறேன். ஆனா சமூக விரோதிகள் எந்த வகையிலும் மக்களின் போராட்டங்களுக்குள் புகுந்து மக்களை பாதிப்படைந்து விடக்கூடாது என்பதில் நாங்கள் கவனமாக இருக்கிறோம் என்பதை எங்களது கருத்து. நன்றி.